வடகிழக்கு பருவமழையானது தமிழகத்தில் இந்த மாதம் இறுதி அல்லது அடுத்த மாதம் தொடக்கத்தை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகத்தில் இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே கணித்துள்ளது. இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை பணிகள் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தை பொறுத்தவரையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். அதில் கடந்த ஆண்டுகளில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை நினைவில் கொண்டு அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்றும், அரசு அதிகாரிகள் பருவமழை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்றும், மழைக்காலங்களில் வெள்ள பாதிப்புகள் ஏற்படுத்தும் பகுதிகளை கண்டறிந்து மக்களை வேறு இடங்களுக்கு அப்புறப்படுத்தும் பணிகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும், அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு அந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் அந்த மழை மற்றும் பேரிடரை எதிர்கொள்ள தயார் நிலையில் அனைத்து பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த கூட்டத்தில் உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார்.